எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம மட்டா சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம லேயர் பெண்டன்ட் டிசைனில் செகண்ட் டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் 3 லேயர்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் டிசைனை பொறுத்து நீங்கள் எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பேஸ் பண்ண போகிறேன். ஸோ பேஸ் வந்து ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் பேஸ் எடுக்கும் போது அதில் வந்து இந்த ட்ராயிங் என்னவோ அது வந்து லைட்டாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம செகண்ட் லேயர் ஃபிக்ஸ் பண்ணும்போது அப்போ தான் தெரியும். ஸோ பாருங்கள், கரெக்டாக நான் வந்து அதை மார்க் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் ஷேப் மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம எங்கெல்லாம் உள்ள நம்ம என்னென்ன லேயர்ஸ் எடுக்கிறோமோ அதெல்லாம் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு லேயரும் நம்ம வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் ஒன்று பண்ண போகிறோம், அந்த ஃபேஸ் வச்சு ஒரு லேயர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டாப்பில் வந்து அந்த லீஃப் வர மாதிரி ஒரு லேயர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரா பண்ணி கரெக்டாக கட் பண்ணி நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம திக்னஸ் ஆஃப் த லேயர் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அதிகமான திக்னஸில் இதை பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் 2 mm இல்லைன்னா 2 mm கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம 3 லேயர் பண்ணும் போது 2 mm கீழே திக்னஸ் இருந்தால் கூட ஓகே. நல்லா ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் தின்னராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தின்னராக இருந்தால் உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தின்னராக, ஸோ ஒவ்வொரு லேயருக்கும் நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ டாப் லேயர் திக்காவோ இல்லைன்னா பேஸ் லேயர் நீங்கள் எப்படி உங்கள் டிஷ்ஷை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒரு லேயர் வந்து திக்காக இருக்கலாம், மற்ற 2 லேயருமே வந்து தின்னாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணும்போது நல்லா ரோல் பண்ணி தின்னராக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்த வந்து ஒவ்வொரு லேயரோடைய அந்த ஷேப்ஸை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஃபினிஷிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபினிஷிங் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக. ஸோ இப்போ 3 லேயரும் நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ஸ்கோரிங் பண்ணி ஸ்லிப் அப்ளை பண்ணி நம்ம பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு லேயரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கோரிங் பண்ணி ஸ்லிப் அப்ளை பண்ணிட்டு தான் ஸ்டிக் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நல்லா ஈவனாக ஸ்டிக் ஆகும். சம்டைம்ஸ் ஃபயர் ஆகிடுச்சுன்னா தனியாக வந்துடும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஸ்கோரிங் பண்ணி பாருங்கள், வைக்கிற லேயர்லேயும் அதே மாதிரி வைக்க போகிற லேயர்லையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதை பண்ணிவிட்டு நல்லா வந்து அது மேலே வச்சு நம்ம கரெக்டாக ஈவனாக வர மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வெளியில் வந்து அவுட் சைட் நம்ம அதை வந்து கரெக்டாக சாஃப்ட் கிளே வச்சு நம்ம வந்து அது ஈவன் பண்ணிக்கலாம். பட் இன்டீரியரில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஈவனாக இருக்கணும் கரெக்டாக. ஸோ அவ்வளோதான் பாருங்கள், நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம், இல்லைன்னா ஷேப் மாறிடும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு 3rd லேயர் நான் வைக்க போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப தின்னராக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து உடஞ்சிருங்க. ஸோ அதனால நான் தனித்தனியாக பார்ட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுலேயுமே நம்ம ஸ்கோரிங் பண்ணி ஸ்லிப் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்லிப் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஸ்டிக் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ரொம்ப அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷேப் மாறிடும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மைல்டு ப்ரெஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஹார்ட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் செட்டு நம்ம வச்சிடலாம் 3rd லேயரில். ஸோ இதை வச்சுட்டு நல்லா வந்து அந்த ஷேப்பு அந்த ஃபினிஷிங்லாம் நம்ம ஃபைனல் டச்சிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த ஷேப்புக்காக நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஈவனாக 3 லேயருமே ஸ்டிக் ஆகிரும். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக வந்து ஃபினிஷிங்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்டர் சைடு நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஸ்கோரிங் பண்ணி ஸ்லிப் அப்ளை பண்ணி நான் ஒரு காயில் மாதிரி ஸ்டிக் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சு நீங்கள் ஸ்லாப் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒவ்வொரு டிசைனை பொறுத்து. சம்டைம்ஸ் வந்து டிசைன் ஈவனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து விட்டுட்டு அந்த ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா சாஃப்ட் கிளே வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஈவன் பண்ணி ஃபினிஷிங் கொண்டு வரலாம். ஸோ இது ஒரு ஃப்ரேம் மாதிரி எஃபெக்ட் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் காயில் வச்சுருக்கேன். ஸோ உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் ஃபினிஷிங் மட்டும் நல்லா நீட்டாக கொண்டு வந்துடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ பேக் சைடில் நம்ம வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது வந்து ஒரு பெண்டன்ட் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ நல்லா ஃபைனல் டச்சிங் பண்ணிடுங்க. ஃபைனல் அதாவது சின்ன சின்ன டீட்டெயிலிங் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் பண்ணிடுங்க. ஏன்னா க்ளே வந்து சீக்கிரம் ட்ரை ஆயிரும். அதுக்காக தான் ஃபினிஷிங் வந்து ஃபைனலாக பண்ண சொல்கிறேன். ஸோ மேலே நம்ம நைக்ரோம் ஒயர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஹேங் பண்ண போகிறோம். இதுக்கு உங்களுக்கு தோடு எப்படி வேணுமோ அப்படி ஸ்டட் மாதிரி எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அவ்வளோதான், இதை ஃபைனல் ஃபினிஷுங்க. ஸோ இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து இப்போது நம்ம செயினில் வந்து மேலே வந்து பீட் மாதிரி நான் 2 பண்ணியிருக்கேன், லோட்டஸ் லீஃப் மாதிரி. உங்களுக்கு எப்படி டிசைன் வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இங்கே ஃபைனல் ஃபினிஷ். ஸோ இதை நீங்கள் ஃபயரிங் பண்ணி நீங்கள் போடும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஒரு கிராண்ட் ஒரு பெண்டன்ட் லுக் வந்து இந்த டிசைன் ஒரு பெண்டன்ட் டிசைனுக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஐடியா. ஏன்னா புதுசாக நீங்கள் சேல் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணும்போது கிளாஸில் சொல்லி கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.